ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்டபிள்யூ ஹோண்டா. நான் உங்கள் சங்கர் பேசுகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு விஷயம் வந்து நம்ம தொடங்கியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 29 வந்து முடிச்சு இன்றைக்கி 30வது வருஷத்தில் காலடி வச்சுருக்கேன். ஓகேங்களாண்டு. நான் 1995 மே 5 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டோமொபைல் ஃபீல்டில் வந்து நான் வந்து என்ட்ரி பண்ணியிருந்தேன். ஓகேங்களாண்டு. நான் என்ட்ரி பண்ணும்போது என்னோடய வயசை வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 வயசு. ஓகேங்களாண்டு. 12 வயசில் தான் நான் இதில் வந்து இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் இந்த அளவுக்கு வந்து முக்கியமாக வந்து வளர்ந்துருக்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய கஸ்டமர்ஸ் தான் வந்து என்னுடைய சப்போர்ட். என் கஸ்டமர்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப முக்கியமாக வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நான் வந்து வளரும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வளர்ந்துருக்கேன் அப்படின்னாக்கா, நான் ஒரே மட்டும் வந்து பெருசாலாம் எப்பவுமே வளரலைங்க. நான் வளர்கிறதுக்கு வந்து ரொம்ப நாட்கள் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருவேன். அப்படின்னா சிறு துள்ளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சின்ன சின்னதாக இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி தான் அதுக்கடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வந்து இந்த வழிக்கு நான் இந்த லெவலுக்கு வரைக்கும் இந்த வரைக்கும் வந்திருக்கேன். அப்படின்னா இதுதான் வந்து முக்கியமான காரணம் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து சப்போர்ட்டிவ் இருந்த எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நன்றியை வந்து தெரிவிச்சிருக்கேன். அண்டு இந்த நோக்கம் வந்து இன்றைக்குடைய நோக்கம் என்னன்னாக்கா, நம்ம வந்து புதுசாக வந்து டிஎம்டபிள்யூ ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து புதுசாக வந்து வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம சப்ளை பண்ண போகிறோம். அப்படின்னா இன்க்ளூடிங் 2 வீலர்ஸ், 4 வீலர்ஸ், 6 வீலர்ஸ் அண்ட் 8 வீலர்ஸ் வரைக்கும் கூட நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பட் இப்போ இனிஷியலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 2 வீலருடைய பார்ட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 2 வீலர் வந்து நம்ம வந்து இப்போ ப்ரெசென்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த 2 வீலர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் சப்ளை பண்ணிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம சப்ளை பண்ண போகிறோம். அப்படின்னா எப்படின்னாக்கா, இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கனாக்கா ஆட்டோமொபைல் ஷாப்ஸ்க்கும் நம்ம பண்ண போகிறோம். அண்டு ப்ளஸ் அதோட முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, இது யாருக்காக இதை நம்ம முக்கியமாக பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, இப்போ வந்து நான் எப்படி வந்து நான் வளர்ந்தேன் அப்படின்றது ஒரு சின்னதாக ஒரு கதையை சொல்லிடுறேன் பாருங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமராக இருந்தேன். ஒரு ஒர்க் ஷாப் பண்ணும்போது நான் போய்ட்டு ஒரு ஒர்க் ஷாப்லேருந்து வெளியிலேருந்து போய்ட்டு என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஐட்டம் வந்து வாங்கிட்டு வந்து நாங்கள் வந்து சர்வீஸ் வந்து பண்ணிகிட்ருப்பேன். அப்படி பண்ணும்போது என்னால் வந்து என்ன பண்ண முடிஞ்சுது அப்படின்னாக்கா, ஒரு நாளைக்கு ஒரு வண்டி தான் என்னால் வந்து சர்வீஸ் வந்து பண்ண முடியும். ஆனால் அதுக்கப்புறமா நான் யோசித்தேன், ஏன் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு பொருளுக்கும் நம்ம வந்து போயிட்டு வரும்போது டைம் வந்து நிறைய ஆகுது, லேட் ஆகுது. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து வேலை ஆகிறது இல்லைன்ட்டு. இது முக்கியமாக இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு என்ன பிரச்சனை ஆகும்னாக்கா, நான் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வேலை செய்வேன். இங்கே ஒர்க் ஷாப்பில் வந்து நைட்டில் தான் வந்து வேலை செய்வேன். நைட்டில் வேலை செய்யும்போது நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்கும். ஐட்டம் வந்து கிடைக்காது அந்த டைமில் வந்து. ஏன்னா நைட் வந்து கஸ்டமர் வந்து 10 மணிக்கு வண்டி கொடுத்தாங்கன்னா, வெடிக்காலம் 6 மணிக்கு வண்டி வேணும்னாலையும் நான் வந்து டெலிவரி பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அந்த டைமுக்குள்ளே கொடுக்கணுன்னாக்கா எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கடையும் இருக்காது. அப்போ யோசித்தேன், எதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னா, கஸ்டமர் நான் ஃபஸ்ட்டே கேட்டுப்பேன், என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு கேட்டுப்பேன். அதுக்கு தகுந்த ஐட்டம் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். பட் ஆனாலும் ஒரு சில டைமில் ஐட்டம் இல்லாத போது ரொம்ப வருத்தமாகும். கஸ்டமர் நான் சொன்ன டைமுக்கு வந்து கமிட் பண்ணி கொடுக்க முடியலன்றது நிறைய வருத்தப்பட்டிருந்தேன். அப்புறமா யோசித்து தான் நான் என்ன பண்ணேன்னாக்கா, நம்மளே வந்து ஏன் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஸ்பேர் பார்ட்ஸை வந்து நான் வந்து ஸ்டாக் வைக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். அப்படின்னா அப்போ வந்து நான் என்னன்னாக்கா ரீட்டெயிலர் ஆகும்போது என்ன ஆகுதுனாக்கா, என்கிட்டையும் கொஞ்சம் பார்ட்ஸ் எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் வச்சுக்கிட்டு, நான் வேறு யாருக்கு விற்றுன்னு இல்லை, என்கிட்ட வச்சுருந்தது நான் வந்து பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போதைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மேன் பவர் அப்படின்றது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மேன் பவர் இல்லைனாலும் நான் இப்போ வந்து இன்றைக்கி வந்து என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 5 வண்டி வரைக்கும் சர்வீஸ் பண்ண முடியும். என்ன காரணம் அப்படின்னாக்கா, என்கிட்ட வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்குது. வாஷிங்லேருந்து நம்முடைய வந்து கம்ப்ளீட்டாக பார்ட்ஸ்லேருந்து எல்லாமே நான் வச்சுருக்கிறதுனால என்னால் வந்து டைமிங்ஸ் அப்படின்னா காலையில் நான் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன், நைட் 12 மணிக்குள்ளேயே நான் பண்ணனாலும் என்னால் வந்து வேலை செய்ய முடியும். அந்தளவுக்கான பார்ட்ஸுகள் வந்து நான் வந்து மேக்ஸிமம் பார்ட்ஸ் வந்து எங்கிட்ட வச்சுருக்கேன். அப்படின்னா இதுக்குள்ளே 100% உங்களால் வந்து எல்லா பார்ட்ஸுமே வைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடியாது. நம்மளுக்கு தேவையான பார்ட்ஸில் ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து வச்சுருக்கோம். இது வந்து நான் ரீட்டெயிலாக மாறுறது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த லெவலில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து நம்ம இப்போ வந்து மாற போகிறோம். டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஹோல்சேலாக வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்மளுடைய. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் லெவல் நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம். அப்படின்னா ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம். என்னோட முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2013 வந்து நான் வந்து உங்களுடைய வீட்டுக்கு யாராவது ஒரு வீட்டுக்குள்ளே வந்து போனோம் அப்படின்னாக்கா, என்னுடைய டிஎம்டபிள்யூன்ற ப்ராடக்ட் வந்து ஏதாவது ஒரு பொருள் இருக்கணுன்றது தான் என்னோடய நோக்கம். அந்த நோக்கத்துக்காக தான் நான் வந்து இப்போ வந்து இன்னிலேருந்தே நான் வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏன்னா நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் பண்ண போகிறோம். ஸ்கூல்ஸ், காலேஜஸ் நிறைய ப்ராடக்ட்கள் வந்து அந்த டிஎம்டபிள்யூ வந்து நிறைய வரப்போகுது. அண்டு இப்போதைக்கு நீங்கள் எங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நன்றி. அண்டு நான் மட்டும் வளரணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம் கிடையாது. என்னோட இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து வளரணுன்றது தான் என்னுடைய நோக்கம். அதுக்காக தான் இது வந்து பண்ணியிருக்கேன். முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு மெக்கானிக்காக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய வேலை என்னன்னாக்கா ரீட்டெயிலராக மாறுறது. அப்படின்னா ரீட்டெயிலர்ன்றதை விட உங்களுக்கு தேவையானது ரிக்குவயர்மெண்ட்டுக்கே நீங்கள் தேவையான பொருட்ஸை வந்து நீங்கள் வந்து வாங்கி உங்களுடைய ஒர்க் ஷாப்புக்கு என்ன தேவையோ அதை வாங்கி நீங்கள் வேலை செய்கிறது. அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற பார்ட்ஸை மற்றவங்களுக்கு கொடுக்குறது.
இந்த 2 லெவலில் நீங்கள் பண்ணிங்கன்னாவே போதும். நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பெரிய லெவலில் வந்து வந்துடுவீங்க. அதுக்கடுத்து நீங்களும் உங்களால் என்ன மாதிரியே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக முடியும், இல்லை வேறு மேனுஃபேக்சர் பண்ண முடியும். எல்லாமே உங்களால் பண்ண முடியும். அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து தொடங்கியிருக்கோம். அதனால் உங்களுடைய விருப்பங்கள், அப்புறமா உங்களுக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குது, நான் வந்து சார் அப்படின்னா என் கடைக்கும் பார்ட்ஸ் வேணும் சார் அப்படின்ற சொல்கிறவங்க வந்து என்னுடைய பர்சனல் நம்பருக்கு வந்து எனக்கு வந்து செப்பரேட்டாக மெசேஜ் கொடுங்க. சார் இல்லை சார் நான் வந்து ரீட்டைல் பண்ணுறேன் சார், நான் எனக்கும் தேவை, ப்ளஸ் எங்கள் அக்கா பக்கம் மெக்கானிக்கும் நான் சப்ளை பண்ணணும்னு விருப்பப்படுறவங்களும் கூட அவங்களும் எனக்கு வந்து செப்பரேட்டாக கொடுங்க. இந்த 2 பேருக்கும் விஷயங்களுக்கும் நம்ம வந்து பண்ண போகிறோம். 3வது தான் நம்ம பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஆட்டோமொபைல்ஸ்க்கு வந்து சில பார்ட்ஸ்களை மட்டும்தான் கொடுக்க போகிறோம், எல்லா பார்ட்ஸும் கொடுக்க போகிறதில்ல. பட் மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு தேவையான பார்ட்ஸுகள் எல்லாமே கொடுக்க போகிறோம். அப்படின்னா OE அண்ட் OES அப்படின்னா OE அப்படின்னு என்ன அப்படின்னா ஒரிஜினல் பார்ட்ஸு. 2வது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பார்ட்ஸுக்கு சப்ளை பண்ணுறத OE பார்ட்ஸ் அப்படின்னா ஒரிஜினல் கம்பெனிக்கு சப்ளை பண்ணுறது OE பார்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா FCC அப்படின்னா ஓகேங்களா. FCC இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல்லையும் பார்த்திங்கன்னா இந்த FCC தான் வரும். பட் ஆனால் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வெளியவும் மார்க்கெட்லேயும் இது கிடைக்கும். இந்த மாதிரி கம்பெனிஸை மட்டும்தான் நம்ம வந்து சூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அது மாதிரி தான் வந்து நம்ம சூஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸில் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரு குவாலிட்டியும் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஏன்னா நான் எதுக்காக இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட குவாலிட்டியும் கரெக்டாக இருக்கணும். கரெக்ட் இல்லைங்களா? அதுக்காக நம்ம லாபம் வருதுன்றதுக்காக ஏதோ ஒரு பொருளை வாங்கி ஏதோ ஒரு பொருளை விற்றுறதோ அது பண்ணக்கூடாது. நம்மளுடைய ஸ்டாண்டர்ட்னஸ் அப்படின்னா இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பண்ண போகிறோம். அப்படின்னாக்கா ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட், இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ இந்த FCCயே கூட நம்ம வந்து இருக்குது அப்படின்னா, இந்த FCCயே இருக்குது அப்படின்னாக்கா இதை வந்து நம்ம வந்து டேரெக்டாக வந்து நம்ம சேல் பண்ண போகிறது உங்களுக்கு. இப்போ நான் வந்து என்கிட்ட வந்து இப்போ புதுசாக இந்த ப்ராடக்ட் வந்துருக்கு, இது வந்து OE சப்ளை தான். இருந்தாலும் நம்ம வந்து உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து கொடுக்க போகிறது இல்லை. இதுக்கு வந்து ஒரு டீம் வந்து நம்ம பண்ண போகிறோம். என்ன டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குவாலிட்டி டெஸ்டிங் அப்படின்னா TMW குவாலிட்டி டெஸ்டிங் அப்படின்ற ஒரு குரூப் வந்து நம்ம பண்ண போகிறோம். அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ட்ரைனர்ஸ் அந்த பெஸ்ட் மெக்கானிக்ஸ் எல்லாத்தையுமே சேர்ந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு குரூப்பை பண்ணி இந்த ப்ராடக்ட் நம்மகிட்ட வந்தது அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்து அந்த ப்ராடக்ட் வண்டியில் யூஸ் பண்ணி அதோட ஃபீட்பேக் எடுத்து நல்லா இருக்கா நல்லா இல்லைன்றதை ரிவ்யூ பண்ணி இது எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கடுத்து தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா நம்மளுடைய TMW ஆட்டோமொபைல்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். இது மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இது மாதிரி ஆயில்ஸ் கூட நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னாக்கா ஒரு 2-3 கம்பெனிஸ் ஆயிலும் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதிய வந்து கம்பெனிஸ் கூட வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி. இந்த அனலைஸ்லாம் பண்ண பின்னாடி நம்மளுக்கு குவாலிட்டி டெஸ்ட் ஆன பின்னாடி நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பிரேக் ஷூஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் வந்து சூப்பர் ஜெட்டுடைய பிரேக் ஷூஸ் கேபிள்ஸ் எல்லாம் பிரேக் ஷூஸ் இருக்குங்களா, பிரேக் ஷூஸ் கூட அவ்வளோதான். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கே உங்களுக்கு இன்னும் ஐட்டம் வந்து வரல. அந்த ஐட்டமும் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க, நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம், ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். அதோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நம்ம என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்ற கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு அடுத்து தான் நம்ம எல்லாமே ஓகே ஆன பின்னாடி நம்ம வந்து உங்களுக்கு வந்து அந்த ஐட்டம்ஸ் கூட நம்மளுக்கு வந்து ரெஃபர் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல். ஏன்னா ஒரு சில டைமில் வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் ஆகும். பட் இருந்தாலும் எல்லாமே நம்ம வந்து முன்ன பின்ன சமாளிக்கணும். ஏன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலில் வந்து நான் என்ட்ரி ஆகிறது இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம்ஸ். ஓகேங்களா, எனக்கும் கொஞ்சம் அனுபவம் வந்து குறைவு தான். பட் அதுக்காக தான் ஸ்லோவாக போகலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து நான் பண்ணியிருக்கேன். எதுக்காக பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் இதே மாதிரி ஒரு அவேர்னஸ் வரணுன்றதுக்காக தான். ஓகேங்களா அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளோட கோடன் வந்து செப்பரேட்டாக இருக்குது. ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியாக இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 10 லட்ச ரூபா வச்சு தான் இதில் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த தொழிலை வந்து தொடங்க போகிறோம். அதனால் மறக்காமல் எல்லாருமே நம்மளுடைய TMW சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த TMW குரூப்ஸ்க்கு என்னுடைய ஆசை என்னென்னா இந்த TMWs எல்லாருமே வந்து என்னுடைய TMW ஃபேமிலியில் வந்து ஜாயின் ஆகணும் அப்படின்றது தான் என்னோடய நோக்கம். அண்டு இன்னொரு விஷயம் என்னக்கா, நான் வளர்கிற மாதிரி அதே மாதிரி நீங்களும் வளரணும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் கூட இருக்கிறவங்களையும் வளர வைக்கணும். இதுதான் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.